ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் சிட்டியோட புது அடையாளம் ராமேஸ்வரம் கஃபே அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ராஜாஜி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இது ரொம்ப ஒரு பிஸியான ஏரியா. இப்போ டைம் பாருங்கள், நைட்டு சண்டே நைட்டு 9:20 ஆகுதுங்க, 9:20 ஆகுது. கடையில் கூட்டத்தை பாருங்கள், செம்ம கூட்டம், பயங்கரமான விஷயம் இருக்குது. நம்ம உள்ளே போய் இந்த ஃபுட்டு டீட்டெயில் விளக்கம்லாம் பார்க்கலாம். எவ்வளோ ஃபுட் இருக்குது, என்னென்ன ஃபுட் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஒரே கலராக இருக்குது. இது ராகி தோசை. ஆனால் ராகி தோசை மாதிரி இல்லைங்க, அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. தோசை நல்லா முருகலாம், பொடி கீ நிறையா ஊற்றி மசாலா நிறையா போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. தோசை அப்படியே வாயில் வச்சோம்னா மைசூர் பாக்கு மாதிரி அப்படியே கரைஞ்சிக்கிட்டு போகுது. அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த கடையில், இந்த ராமேஸ்வரம் கஃபே கடையில் நான்வெஜ் கிடையாதுங்க, ஒன்லி வெஜ்ஜு மட்டும்தான். அது புரோட்டா இல்லாமல் கிடையாதுங்க. இட்லி, தோசை, பூரி, சின்ன மசாலா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குது. ஒன்லி வெஜ் ஹோட்டலுக்கே பாருங்க எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க. எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான் போல, எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வெளியே சாப்பிட்டு இருக்காங்க. ஓப்பனாகவே கடை இருக்குங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ராமேஸ்வரம் கஃபே உள்ள வந்துட்டோம். நம்ம கீழே இருக்கோம். இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்து ஆர்டர் எடுக்க போகிறோம். அப்புறம் இந்த வந்து ஃபுட்டு இது நடந்துட்டு இருக்கு. அடுத்த கொடுத்தோம்னா இந்த ஆர்டர் டே வரும். வாங்க முதல்ல ஆர்டர் புக் பண்ணிடலாம். घी रागी डोसा दो, घी रागी डोसे ಮತ್ತೆ घी पोड़ी मसाला डोसा, रागी डोसे और घी पोड़ी मसाला डोसे 4 दोनों 4 हाँ 2 4 रागी डोसे 2 प्लेट मसाला डोसा 4 और चाय कॉफी इधर ही पार्सल नहीं खाने के लिए हैविंग हियर. நம்ம ஆர்டர் கொடுத்து பில் வாங்கிட்டோங்க. நம்ம 2 ராகி தோசையும் 4 பொடி மசாலா தோசையும் வாங்கியிருக்கோம். 740 rupees சார்ஜ். மீதி அமௌண்ட் அந்த கடைக்கு போகலாம். பாருங்க, ஃபுட் ப்ரிப்பரேஷன் பாருங்க. ஓப்பன் கிச்சன்ல செம பிஸியா நடந்துட்டு இருக்குது. எல்லாமே அட்வான்ஸா இருக்கு. அந்த இதெல்லாம் பாருங்க, கிச்சன்ஸ் ஐட்டம், உள்ள இட்லி வேகிற ஐட்டம், மற்றபடி எல்லா ஐட்டமும் பாருங்க. கிச்சன் ரொம்ப பிஸியா இருக்கு. நாங்கள் அடுத்து உள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு தேவையான ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சிருக்காங்க, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இப்போ வாஷ் பண்ணிக்குவாங்க. அங்க சிம்னி பாருங்க, சிம்னிலாம் பெரிய சிம்னி வச்சிருக்காங்க. எல்லாமே ஸ்மோக்கிங் வராத அளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிம்னி எல்லாமே வெளியே போயிருது. கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது 30 இட்லி. நம்ம போன டைம் நம்ம இங்க போறப்ப, மங்களூர் போறப்ப பார்த்தோம் இல்லைங்களா, 30 இட்லி. அந்த இடத்துல இங்க ஃபேமஸா இருக்கு போல. இங்க பாருங்க, 30 இட்லி வாங்கியிருக்காரு இவரு. ஆனால் கவுண்டர் இருக்குங்க. ஆர்டர்ல வந்து அங்கே நம்ம கேஷ் கொடுத்து கவுண்டர்ல ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்க பாருங்க, ஆர்டர் ஹியர்னு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இந்த ஆர்டர் நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ பேடிஎம்மோ இது இருந்தாலும் சரி, இதில் பே பண்ணி இதை பில் எடுத்து நம்ம ஆர்டர் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த ராமேஸ்வரம் கஃபேல செல்ஃப் சர்வீஸ் தாங்க, செம்ம கூட்டமாக இருக்கு. இட்லி, தோசை, பூரிக்கு ரொம்ப ஃபேமஸான கடை. தோசையில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. நம்ம என்ன தோசை இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இட்லி மேக்கிங். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது 30 இட்லிங்க. 30 இட்லி பாருங்கள், சூப்பராக ஊற்றிட்டுருக்காங்க. இங்கே வந்து இட்லி வெரைட்டி பார்த்தீங்கன்னா 30 இட்லி, பொடி இட்லி, கீ பொடி இட்லி, இந்த 3 வெரைட்டி இருக்குங்க. அது போக மினி இட்லி இருக்குது. மினி இட்லி, அதில் சாம்பார் இட்லி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இட்லி மேக்கிங் மிஷினில் வச்சுருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய இட்லி மேக்கிங் மிஷினு. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. இட்லி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு.
இப்போ பாருங்கள் இட்லி எடுத்து போடுறத பிளேட்டில் வைக்கிறத பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இட்லிக்குமே தனித்தனியாக இலை வச்சு நல்லா ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இட்லி பாருங்கள் இவ்வளோ ஒட்டாமல் ஸ்மூத்தாக இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே வெண்பனி மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி. அதில் பாருங்கள் பொடி தூவுறாங்க, மலைச்சாரல் மாதிரி பொடி தூவி அதுக்கப்புறம் திரும்ப கீ ஆட் பண்ணுவாங்க மேலே. இது வந்து கீ பொடி இட்லி. இதில் உங்களுக்கு ப்ளைன் இட்லி இருக்குது, பொடி இட்லி மட்டும் இருக்குங்க, கீ பொடி இட்லி இருக்குது, 3 வெரைட்டி இருக்குது. அது போக மினி இட்லி இருக்குது, மினி இட்லி சாம்பார் இட்லி இருக்குங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிறது தோசை மேக்கிங் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே தோசை ஒரு இது முடித்த உடனே ஃபுல்லாக வாட்டர் வச்சு அந்த இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிட்டு தான் அடுத்த ரவுண்டுக்காக தோசையை ஊற்றுறாங்க. ஒவ்வொரு கப்பு எடுத்து ஊற்றுறாங்க தோசை. ஆனால் தோசை பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குங்க, ஒரு நல்ல மொத்தமாக இருக்குது. ஊற்ற இதில் தான் கொடுக்குறாங்க தோசை சைஸு. இப்போ நம்ம ஆர்டருக்கு அப்புறம் தாங்க தோசை விட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அட்வான்ஸெல்லாம் தோசை விட்டு வைக்கிறதில்ல, நம்ம ஆர்டர் பில் வாங்கிட்டு வந்து பில் கொடுத்ததுக்கப்புறம் தான் தோசை மேக்கிங்கே ரெடி பண்ணுறாங்க. நம்ம எந்த தோசை சொல்கிறோமோ அந்த மேக்கிங் ரெடி பண்ணி தராங்க. இங்கே தோசையோட வெரைட்டி பார்த்திங்கன்னா ப்ளைன் தோசை, கீ தோசை, பட்டர் கீ தோசை, மசாலா தோசை, கீ பொடி மசாலா தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க. நம்ம எந்த வெரைட்டி வேணுமோ அதை நம்ம முன்னே பில் வாங்கிட்டு வந்து கொடுத்தோமோ தான் அதுக்கப்புறம் மேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு 12 தோசை விட்ருக்காங்க கல்லில். இந்த 12 தோசையும் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த தோசையை விடுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டர் தோசைங்க. 3 பட்டர் தோசை போட்டுட்ருக்காங்க. பட்டர் பாருங்கள் இவ்வளோ தாராளமாக எடுத்து பூசிகிட்ருக்காங்க. டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக கொடுப்பாங்க. கடையில் வேலை செய்கிற லேபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மரியாதை தான் பேசி மரியாதை நடந்துக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீ பாருங்கள் இவ்வளோ தாராளமாக ஊற்றுறாங்க பாருங்கள். தோசை மேலே ஃபுல் லேயருமே கீ இருக்குங்க. அட்டகாசமான ஒரு கீ ரோஸ்ட்டு தான், நம்ம கீ தோசை தான் பார்த்துட்ருக்கோம். நல்லா பொறுமையாக நீட்டாக க்ளீனாக நல்லா சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. கீ பாருங்கள், தோசை ஃபுல்லாகவே கீ இருக்குங்க. அந்த தோசை வேகிறத பாருங்கள், வாவும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்லிக் தோசைங்க, அதனால் கார்லிக் போட்டுட்ருக்காங்க. பட்டர் கார்லிக் தோசை. இது வந்து இதுவும் கார்லிக் கீ தோசைங்க. தோசை மேக்கிங்கை பார்க்கும்போதே நமக்கு நாக்கில் எச்சி விடுங்க, அந்தளவு தோசையோட ஸ்மெல்லும் அதோடைய கலரும் அவங்களுடைய போடுற ஸ்டைலும் பாருங்கள். அடுத்து பாருங்கள் மசாலா வச்சுட்ருக்காங்க. இது வந்து பட்டர் கீ கார்லிக் மசாலா தோசைங்க. அடுத்தது ப்ளைன் மசாலா தோசை. அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கீ பட்டர் மசாலா தோசை. லாஸ்ட்டாக இருக்கிறது கீ மசால் தோசை. அந்த தோசையை எடுத்து திருப்பும்போது பாருங்கள், அது என்ன கலராக இருக்குது பாருங்கள், சும்மா வாவுன்னு கண்ணில் ஊற்றிக்கிற அளவு சூப்பராக இருக்குங்க. இந்த தோசை சுட்டதா இல்லை செஞ்சதா அந்த அளவு பார்க்குற அளவு அந்த அளவு உங்களுக்கு இருக்கும். அந்த தோசைக்கு வெரைட்டி தகுந்த மாதிரி மடிக்கிறாங்க. 3 மடிப்பு 2 மடிப்பு மடித்து கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து இந்த தோசையை பின்பக்கம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது பாருங்கள். பொடி பாருங்கள், மலைச்சாரல் மாதிரி பொடி தூவுறாங்க. ஆல்ரெடி உள்ள கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளைன் கீ பொடி தோசை. தோசையோட கலரை பாருங்கள். நம்ம தோசையை பார்க்கும்போது இந்த தோசையை சாப்பிடணும் போல சூப்பராகும். அட்டகாசமான ஒரு தோசைங்க. தோசை மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். அவங்க தோசையை வச்சு இந்த சர்வ் பண்ணுற இது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சட்னியும் 4-5 வகை சட்னி தராங்க. தேங்காய் சட்னி, கடலை சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி. நம்ம ராமேஸ்வரம் கஃபேல கீ ராகி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். 100 rupeesங்க 2 தோசை. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க, கார சட்னி கொடுத்துருக்காங்க, ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்லாம் போட்டு செம கிரேவியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறோம். சூப்பராக இருக்குங்க. காரம் அளவு உப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. அடுத்து ஒயிட் தேங்காய் சட்னி இருக்குது, கார சட்னி இருக்குது. 2 பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 பேருக்கு 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கீ ராகி தோசையும் கீ பொடி
மசாலா தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நம்ம சொன்ன ஆர்டர்லாம் வந்துருச்சு. பாருங்க அப்படியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஒரு தோசை பாருங்க அப்படியே சும்மா மொறு சூப்பராக இருக்கு. எல்லாமே பாருங்க ஒரே கலராக இருக்கு. இது ராகி தோசை. ஆனால் ராகி தோசை மாதிரி இல்லைங்க, அட்டகாசமா இருக்கு டேஸ்ட். அது இந்த கடையிலேயே ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா இந்த டீ பொடி மசாலா தோசை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கரெக்டாக வச்சு ஒரு பக்காவான ஒரு 5 ஸ்டார் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஹா, அற்புதமா இருக்கு. நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது கீ பொடி மசாலா தோசை. எல்லாருமே சொல்றாங்க ராமேஸ்வரம் கஃபேல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் டேஸ்ட் தெரியுது. பார்த்தோம்னா கெட்டு சட்னி 2 சட்னி கொடுத்துருக்காங்க. ஒன்று தக்காளி சட்னி, இன்னொன்று பார்த்தோம்னா தேங்காய் சட்னி. அது இல்லாமல் சாம்பார் கொடுத்துருக்காங்க. தோசை நல்லா முருகலா பொடி கீ நிறையா ஊற்றி மசாலா நிறையா போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் மசாலா தோசை இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. டீ சொல்றது நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அருமையா இருக்கும். பில்லு வாங்கி 1/2 hour ஆச்சு தோசை வாங்குறதுக்கு. டிஃபன் சூப்பரா இருக்கு. டிஃபன் என்ன மரணமா அட்டகாசமா இருக்கு. ஹவரா வெயிட் பண்ணி இந்த ஆர்டரை எடுத்து நம்ம சாப்பிட்றது கண்டிப்பா ஒர்த்தான பிளேஸுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஒர்த்தான பிளேஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. ராமேஸ்வரம் கஃபேல காஃபி டீயும் ஹாட் ட்ரிங்க்ஸும் இருக்குங்க. இங்கே நைட்டு அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்கிற அளவுமே அந்த இதுவும் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டு காஃபி டீ சாப்பிட்றனாலும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெஷ் ஜூஸுமே இருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸுமே இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. அங்கே பாருங்க காஃபி எப்படி மேக்கிங் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம காஃபி அது வாங்க காஃபி சாப்பிடலாம். வாவ் சூப்பரா இருக்குங்க. செம திக்கா இருக்கு காஃபி. வாங்க காஃபி சாப்பிடலாம். சாப்பிடும் பெஸ்ட் நர்சூஸ் காஃபி மாதிரியே இருக்குது. செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி காஃபி சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க. டிஃபன் சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம காஃபி சாப்பிட்டாச்சு. இங்க நம்ம கிளம்ப போறோம். மழை நின்று இருந்தது, திரும்ப மழை வந்துருச்சுங்க. நீங்க ராமேஸ்வரம் கஃபே வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பெங்களூர்ல இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே ராமேஸ்வரம் கஃபேல நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு. நம்ம சாப்பிட்ட தோசையும் சரி காஃபியும் சரி சூப்பரா இருக்கு. நம்ம சாப்பிடாத ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணலாம். நீங்க வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ராமேஸ்வரம் கஃபே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் பேஜ் சூப்பர் டிராவல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.